அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செட்ஸ் கவுண்டபிலிட்டி ரியல் நம்பர் சிஸ்டம் அந்த போல்சானா வசதிரும் இது பேஸ் பண்ணிருக்கிற ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேன். சிலபஸ் வைஸ் நான் உங்களுக்கு இது போல ரெகுலராக கிளாஸ் கொடுத்துட்டு வருவேன். அதே போல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் பேட்ச் கொண்டு போவேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் சொல்யூஷனோட போட்டிருக்கேன். அதே போல ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷனுமே என்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க ப்ரீவியஸ் இயர் புக்லெட் டீடைல் சொல்யூஷன் ஒரு புக்லெட் தான். ஏன்னா 2023 எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கான 150 மேத்தமெட்டிக்ஸ்க்கான எம்சிக்யூஸ் ரெடியா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட் நீங்க வாங்கிக்கலாம். அதே போல 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 3 புக்லெட் வரும். இது எல்லாமே காம்போ பிரைஸ் போட்டு 4 புக்லெட் உங்க அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். ஜஸ்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீடைல் ஷேர் பண்றேன். 9384686847. ஃபைன். இப்போ ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார். எனக்கு எம்சிக்யூஸும் வேணும், ஃபுல் செட் வேணும்னா அதுக்கு ஒரு காம்போ பிரைஸ். ஃபுல் செட் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் மொத்தமும் சொல்லிடுவேன். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் தனியா இருக்கா? அவைலபிள். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கா? அவைலபிள். உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணுமா? அது மட்டும் தனியாக வேணுமா? உங்களுக்கு எம்சிக்யூஸ் வாங்கினாவே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ அதனால எம்சிக்யூஸ் கலெக்ஷனுக்குள்ளவே நான் என்ன பண்ணிடுவேன், டெஸ்ட் பேட்ச் உங்கள் நம்பரை ஆட் பண்ணிடுவேன். ஸோ அது இல்லாமல் நான் போகிற டெய்லி கிளாஸஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். நிறைய ஹிண்ட், நிறைய ஐடியாஸ், நிறைய ரிசல்ட், நிறைய ஸ்டேட்மெண்ட்டு, நிறைய கான்செப்ட் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி படிக்கணும் உங்களுக்கு தேவையே கிடையாது. என்னன்னா நீங்கள் டேரெக்டாக என்னுடைய சேனல் யூடியூப் சேனலில் லாகின் பண்ணிட்டு டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போகிற வீடியோஸ் இல்லை அப்லோடட் வீடியோஸ் மொத்தமும் ஃபாலோ பண்ணுங்க. கொடுக்குற நோட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஸோ கையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன். இப்போ ஒரு கொஸ்டினாக பார்த்துருவோம். இது போல் வெறும் கொஸ்டின்லேயே வச்சு உங்களை சப்ஜெக்ட் படிக்க வச்சிருவேன். வெறும் கொஸ்டின் கலெக்ஷன் கொடுத்தே சப்ஜெக்ட் படிக்க வச்சிருவேன். ஓகே ஃபைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் கவுண்டபிள்? ஸோ இது வந்து கவுண்டபிளா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எனி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஓப்பன் பி, ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி, ஓப்பன் ஏ, க்ளோஸ்ட் பி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள். அவ்வளோதான். இதில் எதனா ஒரு செட்டு உள்ள உட்காரமா பாருங்க. 0 to 0,1 ஓப்பன் இன்டர்வல் இருக்கு. இது அன்கவுண்டபிள். கவுண்டபிள் தான் நம்ம பொறுக்கணும். ஆர் இஸ் அன்கவுண்டபிள், கியூ இஸ் கவுண்டபிள், செட் ஆஃப் இர்ரேஷனல்ஸ் அன்கவுண்டபிள் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எதுதான் சூஸ் பண்ணணும்? கவுண்டபிள் செட்டு சொல்றாங்க. அப்போ சி தான் அடிக்கணும். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு வரணும். இங்க பாருங்க, கியூ இஸ் கவுண்டபிள் வேறஸ் ஓப்பன் இன்டர்வல் 0,1 ஆர் அண்ட் ஆர் மைனஸ் கியூஸ் ஆர் அன்கவுண்டபிள். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். ஏன்னா கவுண்டபிள் கேட்குறாங்க. அடுத்து சுப்ரீம் இன்ஃபீரியம் கண்டுபிடிக்கணும். ஒரு செட்டு ஏ கொடுத்துட்டாங்க, அது சீக்வன்ஸ் ஃபார்மேட்ல எடுத்துக்கங்க. ஏ ஈக்குவல் டு 1 - 1/n. இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க அதை சீக்வன்ஸா பாருங்க, அவ்வளவுதான். ஸோ சுப்ரீம் இன்ஃபீரியம் கேட்கணும். லிமிட் எடுங்க. லிமிட் n → இன்ஃபினிட்டி ஏ என்ன கிடைக்கும்? 1 - 1/∞. அப்போ 1ன்னு வரும். ஸோ அப்போ லிமிட் சுப்ரீம் லிமிட் இன்ஃபீரியம் ரெண்டுமே என்னது? 1 தான். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது லிமிட் எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னு செக் பண்றீங்க. கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் என்னது? 1. அப்போ லிமிட் சுப்ரீமும் மேக்ஸிமம் பவுண்ட் என்ன வருது? 1 தான் வருது. சரி, இன்ஃபீரியம் பார்ப்போம். n நேச்சுரல் நம்பர் வெரிஃபை பண்றோம். ஸோ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஜஸ்ட் ஏ 1 கொடுங்க. 1 - 1/1. அப்போ ஆன்சர் வந்து 0. லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து வேல்யூ என்னது? 1. அப்போ இன்ஃபீரியம் இஸ் 0, சுப்ரீம் இஸ் 1. ஸோ எந்த ஆப்ஷன்? சுப்ரீம் இஸ் 1, இன்ஃபீரியம் இஸ் 0. அப்போ இந்த செட்டோட சுப்ரீம் 1, இன்ஃபீரியம் 0. நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு சொல்லுங்க. 1 + 1/n எடுத்துக்கங்க. an இதனுடைய லிமிட் இன்ஃபீரியம் சுப்ரீம். an = -1/n. இதுக்கு லிமிட் இன்ஃபீரியம், லிமிட் சுப்ரீம் என்னன்றதை சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஆன்சர் கமெண்ட் பண்றீங்களா? இந்த ரெண்டு சீக்வன்ஸுக்கும் இமிடியேட்டா பண்ணுங்க பார்ப்போம். டப்புன்னு பண்ணுங்க. அடுத்து போல்சானா வைசஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ். அதான் போல்சானா வைசஸ் தேரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். எவ்ரி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்றது ஃபால்ஸ். எவ்ரி அன்பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்றது ஃபால்ஸ். எவ்ரி மோனோடான் சீக்வன்ஸ் டைவர்ஜென்ட்றது ஃபால்ஸ். போல்சானா வைசஸ் தேரம் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ். நீங்க எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் பவுண்டட் சீக்வன்ஸ் பத்தி தனி கிளாஸஸே உங்களுக்கு கொடுக்குறேன். கிளாஸ் பாருங்க. ஸோ ரெகுலரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து பாருங்க, டிரிச்லெட் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ f of x = 1 when x is rational, 0 when x is irrational. இது வந்து டிஸ்கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஏன்னா ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்தனா அது ஒரு இரேஷனல் லிமிட் கன்வர்ஜ் ஆகும். அதே போல ஒரு இரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா அது ரேஷனல் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும். அப்படி பண்றச்ச லிமிட் ரெண்டுமே சேம் கிடையாது. சப்போஸ் xn வந்து ரேஷனல் நீங்க எடுக்கிறனா f of xn converges to some f of x star where x star is a irrational. இந்த x star வந்து லிமிட் ஆஃப் xn அது வந்து அப்ப இரேஷனலா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அவுட்புட் வந்து உங்களுக்கு 0 வரும். சப்போஸ் ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, இரேஷனல் சீக்வன்ஸ் xn எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ரேஷனல் பாயிண்ட்ஸ்க்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு எடுத்துப்போம். அப்போ f of x dash பார்த்தீங்கன்னா 1 வரும். ஸோ ரெண்டுமே சேமா இருக்கணும். ஏன்னா டென்ஸ் செட் ஆஃப் ரேஷனல் இரேஷனல் டென்ஸ்ன்றதால ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் இருந்தால் ஒரு இரேஷனல் பாயிண்ட்ஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே போல ஒரு இரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி கொடுக்க முடியும். அப்போ லிமிட் வைஸ் செக் பண்ணும்போது பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து யூனிக் ஆகணும். பட் இந்த இடத்துல யூனிக்னஸ் வராது. அதனால டிஸ்கண்டினியூட்டி எவ்ரிவேர்ன்றது இங்கே கரெக்ட். ஓகே ஃபைன். அடுத்து if a and b are countable இருந்தா then a cross b is now இருக்கும் countable. So countable product of countable set is countable. Finite product of countable set is countable. So அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
அதே போல கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே கவுண்டபிள் அதை மைண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது ரிலேட்டடாக நிறைய கிளாஸஸும் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். அடுத்து அன்கவுண்டபிலிட்டி இன்டர்வல். த செட் ஓப்பன் இன்டர்வல் இருக்கும்போது அன்கவுண்டபிள் இப்போ தான் பார்த்தோம். இது எந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் ஏ, பி ஃபார்மேட்ல இருந்து ஏ, பி பிலாங்ஸ் டு ரியல் நம்பரா இருந்துட்டாவே போதும், நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது ஒரு அன்கவுண்டபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சுப்ரீம் ஆஃப் ஏ என்ன வரும்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு n by n plus 1 கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 1 by 1 plus 1 by n எடுத்துக்கங்க. லிமிட் எடுங்க. லிமிட் n tends to infinity ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 வந்து நிற்கும். 1 by 1 ஆன்சர் 1. அப்போ சுப்ரீம் இஸ் 1. இன்ஃபிமம் என்ன வரும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செட்டோட இன்ஃபிமம் என்ன, இதுக்கு பாருங்க இன்ஃபிமம் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஏஎன் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. -1 whole power n, இது 1 by n எடுத்துப்போம். n is odd ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ -1 plus 1 by n வரும். n is even ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ 1 plus 1 by n வரும். லிமிட் எடுங்க. இது -1 போகும், இது +1 போகும். அப்போ உங்களுக்கு இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபிமம் என்னது -1. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடா இருக்கு, மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங் இருந்தால் அது கன்வர்ஜ் ஆகும். பவுண்டடு மோனோட்டான். ஸோ எதர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். மோனோட்டான் மீன்ஸ் என்னது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், நான் டிக்ரீஸ் ஆகலாம். ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கன்வர்ஜ் ஆகும், ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே அது கன்வர்ஜ் ஆகும். ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான தியரம் அது. எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் விச் இஸ் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் விச் இஸ் இன்க்ரீசிங்காக இருந்தால் அது கன்வர்ஜ் ஆகும். அதே போல பவுண்டட் டிக்ரீசிங்காக இருந்தாலும் கன்வர்ஜ் ஆகிடும். நெஸ்டட் இன்டர்வல் ரொம்ப முக்கியமானது இது. இது எந்த புக்ல இருந்து எடுத்திருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினை கோல்டுபர்க்ல அப்படியே இந்த ரிசல்ட் எடுத்து கொஸ்டினை கேட்டு வச்சிருக்கேன். ஏஎன் வந்து இன்டர்வலா கொடுத்துட்டாங்க. ஏஎன் கமா பிஎன் விச் நெஸ்ட் சீக்வன்ஸ். அதாவது என்னன்னா ஐஎன் இஸ் சப்செட் ஆஃப் ஐஎன் பிளஸ் 1 இந்த ஃபார்மேட்ல வருது. ஐஎன் பிளஸ் 2 அண்ட் சோ ஆன் இப்படி போகுது. பிஎன் மைனஸ் ஏஎன் வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0வா இருந்தால் அதில் எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இது போல நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்டே வருவேன். ஸோ ஆர்இன் 0 to infinity எப்படி ஈக்குவலன்ட் பண்ணலாம், ஒரு கவ் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி கொடுக்கலாம், எக்ஸ்பெரன்ஷியல் கவ் e power x எடுத்துக்கங்க. ஸோ f of x equal to e power x, இது 1 to 1 onto மேப்பான்னு பார்க்கணும். ஸோ எதுக்கு 0 to infinity-க்கும் ஆருக்கும் இதுக்கு இடையில ஒரு மேப் தான் நான் டிஃபைன் பண்றேன். என்னது f of x equal to e power x, இது ஆன் டு பைஜெக்ஷன். அப்போ ஒரு ஈக்குவலன்ட் கொடுக்க முடியும். ஸோ ஆரும் ஓப்பன் இன்டர்வல் 0, infinity ஒரு ஈக்குவலன்ட் செட். ஸோ அதுக்கு கவ் பார்த்தீங்கன்னா e power x. ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அழகாக கவனிச்சுக்கிட்டு வாங்க, கொடுக்குற கிளாஸ் பார்த்துட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சனா டக்குன்னு எம்சிக்யூஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரிலேட்டடான கொஸ்டின் சரியா இல்லை எங்க இருக்குன்னு தேடணும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் போட்டிருக்கேன். 6000 கொஸ்டின். அதை விட டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ கலெக்ஷன் வரும் பாருங்க. அது இல்லாமல் வெட்னஸ்டே டெஸ்ட், இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணணுமா, படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இது எந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும், இது லிமிட் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். இது வந்து -1 + 1 ஆசிலேட் ஆகும், இது வராது. இது n² இன்ஃபினிட்டிக்கு போயிடும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு என்ன நடக்குது, இது பவுண்டடா வேணும்ல. சீக்வன்ஸ் விசேஷ கன்வர்ஜன்ஸ் சப் சீக்வன்ஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமானது. which is sequence as a convergent subsequence. எதுக்கு convergent subsequence exist ஆகும் சொல்லி கேக்குறாங்க. subsequenceனா அர்த்தம் அதனுடைய ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். x and k வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் xk + 1 ஃபார்மேட்ல இருக்கணும். x and k + 1 ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ இன்க்ரீசிங்கா இருக்கணும். இந்த இண்டெக்ஸ் டேர்ம் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகணும். ஒன்று. அதே போல இது வந்து ஆக்சுவலா ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இது லிமிட் எடுத்தா இன்ஃபினிட் போயிடும், இதுக்கு லிமிட் எடுத்தாலும் இன்ஃபினிட் போயிடும், இதுக்கு இன்ஃபினிட் போயிடும். இதை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா -1 + 1 வரும். ஸோ இது சப்சீக்வன்ஸா கன்சிடர் பண்ணீங்கன்னா இது x ஆட் கேஸ் 2n - 1, இது x ஈவன் கேஸ் 2n கேஸ். ஸோ ரெண்டுமே சப்சீக்வன்ஸ் தான். இது 1 கன்வர்ஜ் ஆகும், இதுக்கு -1 கன்வர்ஜ் ஆகும். ஓகே, அப்போ இதுல ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் அஸ் அ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் கேட்டா -1 போறேன். ஆசிலேட் சீக்வன்ஸ் போட்டுக்கங்க. ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடா இருக்கணும், பட் அது கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஆசிலேட் சீக்வன்ஸ் தான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கண்டிப்பா ஒரு 3 மார்க்னாச்சும் உங்களுக்கு மாட்டிக்கும். நிறைய கீஸ் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க, எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீடா இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி படிங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒர்த்து. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.